Welcome back students of CCMA ICP Academy. நம்ம இப்போ பார்க்குறது லைன் அண்ட் ஸ்டாஃப் அத்தாரிட்டி. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதோடைய ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. லைன் மேனேஜர்ஸுங்கிறவங்க இதில் இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண டைரக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. லைன் அத்தாரிட்டிங்கிறது எப்படி ரெப்ரசன்டேட் ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஸ்டாண்டர்ட் செயின் ஆஃப் கமாண்ட் வழியாக ரெப்ரசன்ட் ஆகுது. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஆரம்பித்து கீழே டவுன்வர்ட் ஃப்ளோவில் வேரியஸ் லெவல் அந்த ஹைரார்கி ஆர்டரில் எங்கே பேசிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அந்த ஆர்கனைசேஷனோடது நடக்குதோ அது வரைக்கும் டவுன்வர்ட் லெவலில் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் டவுன் ஆகுது. அதே ஸ்டாஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாருன்னா இண்டிவிஜுவல்ஸ் அல்லது குரூப்ஸ் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறது. இவங்க சர்வீசஸும் அட்வைஸும் லைன் மேனேஜர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்க லைன் மேனேஜர்ஸுக்கு அட்வைஸ் எது வழியாக கொடுக்க முடியும்? ரிசர்ச், அனாலிசிஸ், ஆப்ஷன் டெவலப்மெண்ட், இது வழியாக இவங்க அட்வைஸ், பிளானிங் அட்வைஸை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த ஸ்டாஃபுங்கிறவங்க பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலுக்கும் லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் ரிகார்டிங் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்போ இதில் நம்ம டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்குறோம். டெலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சுப்பீரியர் ஒரு சபார்டினேட்டுக்கு கொடுக்குற டிஸ்க்ரிஷன், ஒரு பவர்னு சொல்லலாம். அப்போ இந்த சபார்டினேட்டுங்கிறவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? அந்த கொடுக்கப்பட்ட டெலிகேஷனுக்கு ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டுக்குள்ளே ஆக்ஷன்ஸை அவங்க பண்ணணும். அவர் அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. பட் அந்த ஆர்கனைசேஷனோட பாலிசிஸுக்கும் ரூல்ஸுக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அவருடைய ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியும். அதே நேரத்தில் ஒரு மேனேஜர் என்டையர் அத்தாரிட்டியை அவருடைய சபார்டினேட்டுக்கு டெலிகேட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, எல்லா அத்தாரிட்டியும் டெலிகேட் பண்ணிட்டாருன்னா அவரோட பொசிஷனையே அவர் சபார்டினேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் டெலிகேட் பண்ண முடியாது, ஒரு சிலதை டெலிகேட் பண்ண முடியும். ஜென்ரலாக பார்த்தா அத்தாரிட்டி அப்படிங்கிற ரொட்டீன் டெசிஷனுக்கும் பாலிசிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் சபார்டினேட்டுக்கு டெலிகேட் ஆகுது. அதே மேனேஜருங்கிறவர் பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுற ஆக்டிவிட்டீஸுக்கும் சபார்டினேட்டை மேனேஜ் பண்ணுற பவரையும் அவரே தான் வச்சுருப்பார். அந்த அத்தாரிட்டியை அவர் ரீட்டைன் பண்ணிக்குவார். அப்போ எந்த அளவுக்கு அத்தாரிட்டி டெலிகேட் ஆகிருக்கோ அது செவ்ரல் ஃபேக்டர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிலாசபி ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுதான் ஃபஸ்ட்டு எபிலிட்டி ஃபிலாசபி. நெக்ஸ்ட்டு அந்த சுப்பீரியருக்கு அந்த சபார்டினேட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டெலிகேட் பண்ணுவாங்க. அடுத்தது டெலிகேஷன் அப்படிங்கிறது சும்மா ஒரு அத்தாரிட்டி ஆஃப் மேனேஜரை ரெடியூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இம்ப்ளை பண்ணாது. சுப்பீரியர் அவர்கிட்ட அத்தாரிட்டியை ரீட்டைன் பண்ணி டெலிகேட் பண்ணுவார். அவருக்கு பவர் வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். டெலிகேஷன்னால் ஒரு மேனேஜருக்கு கண்ட்ரோலோ பவரோ போகுதுங்கிற அர்த்தம் இல்லை. அவர் ரெடியூஸ் பண்ணிக்கிறாரு. எப்போ வேணாலும் அந்த பவரை திருப்பியும் ரீபேக் வாங்கிக்குவார், டேக் பேக் பண்ணிக்குவார். அப்போ டெலிகேஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், ஜென்ரலாக இருக்கலாம், எழுத்து வடிவில் ரிட்டனாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம். சிலது தன்னுடைய ஒர்க்குக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கே தெரியணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மராக இருக்கலாம். டெலிகேட் பண்ணுறதுனால ஒரு ஒர்க்கை ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறாருனாலோ இல்லை அபேண்டன் பண்ணுறாரோங்கிறது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி டெலிகேஷனுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்டிக்ஷனும் கிடையாது. எந்த மேனேஜரும் அவரோட அப்ளிகேஷன்லேருந்து டெலிகேஷன் சபார்டினேட்டுக்கு கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது. அவர் அந்த செக்கிங் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கணும். அந்த ஒர்க்கு கரெக்டாக செய்கிறாங்களா, எப்படி நிறுவனத்துக்கு வேணும், ஆர்கனைசேஷனுக்கு வேணும், இவரோட டிசையர் படி அது நடக்குதான்னு செக் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் இவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த டெலிகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற அந்த டெலிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, டெலிகேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய
எசன்ஸ் ஆஃப் சவுண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு நல்ல ஆர்கனைசேஷனாக இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட் நல்ல வகையில் வேலை செய்யுதுன்னா அதில் டெலிகேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்ய முடியும். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெலிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன், மேனேஜர்ஸை அவங்களுடைய ஒர்க்லோடை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்க எனேபிள் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குற ஒரு ஒர்க்லோடு ரெட்யூஸ் ஆகிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாலிசி மேட்டர்ஸை மட்டும் அவர் டீல் பண்ணால் போதுமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெலிகேஷன் குவிக் டெசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கிறவங்க கிட்ட கொடுக்கும்போது சபார்டினேட் ஒவ்வொன்றுக்கும் பாஸ் கிட்ட வர வேண்டியதில்லை. சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அவங்களே எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ரைட் அவங்கள்ட்ட இருக்குது. டெலிகேஷனுங்கிறது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், சபார்டினேட்டோட முறையில் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கக்னிஷனும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு ஃப்ரீடமும் அந்த சபார்டினேட்டுக்கு கிடைக்கிறதுனால அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். அந்த டெலிகேஷனுங்கிறத நம்ம அத்தாரிட்டியை கரெக்டாக டிஃபைன் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியை சபார்டினேட்டுக்கு கொடுத்து மேனேஜர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆச்சுன்னா நல்ல இன்ட்ராக்ஷனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மேனேஜர்ஸுக்கும் சபார்டினேட்ஸுக்கும் ஏற்படும். இதனால் டெலிகேஷன் இம்பார்ட்டண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டெலிகேஷனுங்கிறது ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷனை ஒரு பைண்ட் பண்ணுற ஃபேக்டராக அமையுது. சுப்பீரியர் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா ஆர்கனைசேஷன் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அப்போது ஒரு மேனேஜருக்கு நல்ல ஸ்பெஷலைஸ்டு நாலேஜும் சபார்டினேட் பற்றிய ஒரு நல்ல எக்ஸ்பர்டைஸ்ட் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டெலிகேஷன் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேனேஜர்ஸுக்கு கண்டினியூட்டி இந்த பிஸ்னஸ் எப்படி லோவர் லெவலில் நடந்துகிட்டு இருக்குது, எப்படி டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுங்கிறதையும் ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் அப்ஜெக்டிவ்ஸை டெவலப் பண்ணவும், அவங்க எபிலிட்டிஸை டெவலப் பண்ணவும், ஹையர் பொசிஷனுக்கு அவங்கள கொண்டு போகவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல் எய்டாகவும் இருக்குது. எக்ஸ்பான்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ், ஒரு டீமை கம்பீட்டண்ட்டாக இருக்கா, கண்டென்டட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களான்னு ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கை பார்க்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் டெலிகேஷன் அப்படிங்கிறது ஃபர்ம்ஸுக்கு ஒரு சின்ன பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியாக ரிமைன் ஆகுது. இந்த டெலிகேஷனுங்கிற ஒரு ப்ராசஸில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட். என்ன மேனேஜர்ஸுக்கு ரிசல்ட் வேணுமோ அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை முதல் டிஃபைன் பண்ணணும். அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி. அதை எங்கேருந்து ஒப்டைன் பண்ணுவாருன்னா, சபார்டினேட் கிட்டேருந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இவர் டிஃபைன் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் அந்த மேனேஜர் அந்த கோலை டிட்டர்மின் பண்ண பின்னால் டியூட்டிஸை அசைன் பண்ணணும். ஒவ்வொரு சபார்டினேட்டுக்கும் அவரவருக்குரிய டியூட்டிஸை அசைன் பண்ணணும். அதை கிளியராக டிஃபைன் பண்ணணும். டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் பண்ணும்போது அந்த சபார்டினேட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரா, அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, அவருடைய குவாலிஃபிகேஷனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆப்டிடியூடுக்கும் அது ஒத்து வருதாங்கிறதையும் இவர் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. தேர்ட் ஒன் இஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு டெலிகேட் பண்ணும்போது அவருக்குரிய அத்தாரிட்டியை கிராண்ட் பண்ணணும். சும்மா டியூட்டி மட்டும் கொடுத்து ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டி கொடுக்காட்டா அது மீனிங்லெஸ் ஆகிடும். அது ஹெல்ப் பண்ணாது. ஆகையினால் அந்த ஒர்க்கை அவர் டிஸ்சார்ஜ் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குறப்போ அடிக்குவேட் அத்தாரிட்டியும் கொடுக்கணும். இனஃப் அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் சபார்டினேட் அவங்களுடைய டியூட்டியை சரிவர செய்ய முடியும். அப்படி அத்தாரிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுது, சபார்டினேட்ஸ் அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணவும், டெசிஷன்ஸ் எடுக்கவும், முடிவு எடுக்கவும், ஒர்க் பண்ணவும் அவங்களுக்கு உரிய ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த பர்ஃபார்மன்ஸ். இப்போ சபார்டினேட் கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருக்கோம், ஒரு டெலிகேஷன் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அவருடைய அந்த ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் ஆன்சரபிள் ஆகுறாரு. அப்போது அந்த டியூட்டிஸ் என்ன அசைன் ஆகிருக்கோ, எந்த டெலிகேட்டட் அத்தாரிட்டி அவர்கிட்ட இருக்கோ,
இது ரெண்டுக்கும் அவர் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவருடைய அந்த ஒர்க்குக்கு அவர் அக்கௌண்டபிலிட்டியும் அவருக்கு இருக்குது. தட் இஸ் அந்த ஒர்க் எப்படி நடந்திருக்கு, என்ன ஆயிருக்குங்கிறத சொல்லக்கூடிய பொறுப்பு அவர் கையில் இருக்குது. அது எதுவும் கொடுக்கலன்னா அவர் ஆன்சரபிளாக இருக்க மாட்டார். அதனால் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் அதை அவருடைய ஒர்க்கை செக் பண்ணலாம், அவருடைய பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணலாம். யாருக்கு டெலிகேட் ஆகிருக்கோ அந்த ஒர்க்கை அவர் எந்த அளவுக்கு முடிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து நம்ம ஒர்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ டியூட்டி, அத்தாரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது டெலிகேஷனுடைய ஃபண்டமெண்டல் காம்பனன்ஸாக பார்க்குறோம். இந்த 3 ஃபேஸஸ் ஆஃப் டெலிகேஷனும் ஒன்றோட ஒன்று இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது. இது வந்து டெலிகேஷனுக்கு ஒரு 3-legged ஸ்டூல் மாதிரி. இது மேலே தான் அந்த அதர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து நின்று ஒர்க்கை வாங்க முடியும். யாரும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது, 2 பேர் தனியாக நிற்க முடியாது, எல்லோரும் சேர்ந்து அது மேலே நின்று ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் இந்த 3 அட்ரிபியூட்ஸும் ஈக்குவல் லெவலில் கரெக்டாக ஷேர் ஆகியிருந்தால் அது அந்த ஒர்க்கை நம்ம திருப்பியும் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கிறது புரியுது. ஆனால் டெலிகேஷனில் டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜர்ஸ் யூஷுவலாக டெலிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அத்தாரிட்டிங்கிறது அவங்களுக்கு கொடுத்த ஒரு பவருங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போ இதில் டெலிகேஷன் கொடுத்துட்டா நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரெடியூஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதனால் அந்த சபார்டினேட்ஸ் நம்மக்கிட்ட அடிக்கடி வரமாட்டாங்க, நம்மளே வந்து ஹோல் ஷோவை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அதை டெலிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெஸ்டேட். சில மேனேஜர்ஸ் வந்து தன்னை போல் பிறர் யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்லேயும் இருப்பாங்க. ஒர்க் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்க முடியாது, அதனால் நம்ம வந்து இன்டிஸ்பென்சிபிள் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஸோ நம்ம தான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருப்பாங்க. அடுத்தது, மேனேஜர் கொஞ்சம் இன்கம்பீட்டண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் எல்லா அத்தாரிட்டியும் அவர்கிட்டயே வச்சுட்டு அந்த ஒரு ஃபியர் இருக்கும். நமக்கு வெளியில் மற்றவங்களுக்கு இதை சொல்லிட்டோன்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், நமக்கு தெரியாதுங்கிறது தெரிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அவருடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடுமோங்கிறதோட பயம் ஒன்று இருக்கலாம். அதனாலேயும் டெசிஷன்ஸை இவங்களே எடுத்து அதை டெலிகேட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஃபியூ மேனேஜர்ஸ் வந்து ரிஸ்க் ஆஃப் ராங் டெசிஷன்ஸ் சபார்டினேட்ஸ் எடுத்தாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும், அதனால் டெலிகேட் பண்ண வேண்டாம், நம்மளே டெசிஷன் எடுக்கலாம், அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஒரு சில மேனேஜர்ஸ் வந்து சபார்டினேட் கேப்பபிளாக இல்லை, ரிலேயபிளாக இல்லை, அவங்கக்கிட்ட நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு சபார்டினேட்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையே இருக்காது, அதனால் கொடுக்க மாட்டாங்க, டெலிகேட் பண்ண மாட்டாங்க. ஒரு மேனேஜர் வந்து அத்தாரிட்டி டெலிகேட் பண்ணாமல் இருந்தார்னா சூட்டபிள் டைரக்ஷன் இஷ்யூ பண்ண முடியாது, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சபார்டினேட்டை கைட் பண்ண முடியாது. அப்போது லேக் ஆஃப் எபிலிட்டி அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் அந்த டெலிகேஷனுங்கிற ஒரு ஆர்ட்டில் வந்து ஹீ இஸ் நாட் ஃபெமிலியருங்கிறது நமக்கு புரிய வருது. அப்போ எஃபெக்டிவ் டெலிகேஷன் அப்படின்னு நடக்கணும்னா அதுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் வேணும், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி எப்படிங்கிறது தெரியணும். அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஒரு மேனேஜர் ஹெஸ்டேட்டே பண்ண மாட்டார் டெலிகேட் பண்ணுறதுக்கு. அத்தாரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுற சபார்டினேட்டுக்கு அதை டெலிகேட் பண்ணும்போது ஆக்சுவலாக டெலிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பியூட்டிஃபுல்லாக தான் நடக்கும். சபார்டினேட் சிலப்போ நான் அக்செப்டன்ஸ் ஃபார் த டெலிகேஷன் இருப்பாங்க. எப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ, அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ. சில சபார்டினேட்ஸ் அத்தாரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சேஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா டெசிஷனும் பாஸ் எடுத்த மாதிரி இருந்துட்டு போயிட்டோம், சொன்னதை மட்டும் நம்ம செய்வோங்கிற ஸ்பூன் ஃபீடிங் லவ்விங் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க தே வில் நாட் பி ரெடி டு டேக் டெசிஷன்ஸ், அவங்க டெலிகேஷனையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில சபார்டினேட்டுக்கு மிஸ்டேக் எங்கேயாவது ஆகிடுமோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியர் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக் டு பி கிரிட்டிசைஸ்ட் பை அதர்ஸ், மற்றவங்க அவங்கள எதையாவது சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியை அவாய்ட் பண்ண சான்சஸ் இருக்குது.
சில சபார்டினேட்ஸ் ஏற்கனவே ஓவர் பர்டன்டாக இருப்பாங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்போ அவங்களுக்கு இது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறதுனால அவங்க தே மே நாட் பி வில்லிங் டு கெட் அ டெலிகேட்டட் ஃபார் எனிதிங். சில சபார்டினேட்ஸ் வந்து அடிக்குவேட் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸோ ரிசோர்ஸஸோ ப்ராப்பராக கிடைக்கல அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்படிங்கிறப்போ தே மே நாட் பி ரெடி டு பி டெலிகேட்டட் வித் எனி அது ஃபர்தர் சார்ஜஸ். அவங்களுக்கு இதெல்லாம் கிளியராக புரியாதப்போ, சரியாக தெரியாதப்போ டெலிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத வகையில் இருக்கலாம். சில சபார்டினேட்ஸ் ஃபார்வர்டு அக்செப்ட் பண்ணிக்க முன்னால் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் இன்சென்டிவ் அதனால இருக்காதா இருக்கும். அப்போ அந்த வென் நோ இன்சென்டிவ்ஸ் ஆர் அவைலபிள் டு தெம், இதுக்காக போய் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ டெலிகேஷனோ நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமும் சபார்டினேட் பகுதியில் அந்த பார்ட் ஆஃப் சபார்டினேட் சில டெலிகேஷன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரீசனாகவும் அமையலாம். பட் ஒரு எஃபெக்டிவ் டெலிகேஷன் அப்படின்னு இருந்தால் அது வந்து சர்டன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனில் டெலிகேஷன் நடந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். அப்போ அந்த மேனேஜர் என்னென்ன பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் டெலிகேஷன். ஃபங்க்ஷனல் டெலிகேஷன் அப்படிங்கிறது டெலிகேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு மேனேஜர் அந்த கிளியராக அந்த ஃபங்க்ஷனை அந்த சபார்டினேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஜாபுடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது, இதில் யாரெல்லாமோட இவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், மற்ற இதோட கஷ்டமாக இருக்கிற ஜாப்ஸ் என்ன, இது எப்படி ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் டு த காமன் கோல், எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தா அவங்க தே வில் பி வில்லிங் டு டேக் இட் அப். அடுத்தது டெலிகேஷன் பை ரிசல்ட் எக்ஸ்பெக்டட். என்ன ரிசல்ட் இவங்கள்ட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எந்த அச்சீவ் பண்ணணும் இவங்கங்கிறத முதல் புரிய வச்சுட்டு சபார்டினேட் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அத்தாரிட்டி கொடுத்தோன்னா அது ஈஸியாக டெலிகேட் பண்ண முடியும். இதனால் அவங்களுக்கு என்ன தெரியும், தன்னுடைய ஒர்க்கை வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது அவங்க டெலிகேஷனை எடுத்துக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேரிட்டி ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கணும் ஒரு சபார்டினேட்டுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அத்தாரிட்டி கொடுத்தாலோ அத்தாரிட்டி இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலோ ரெண்டுலேயுமே அந்த சபார்டினேட் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரெண்டும் வந்து கரெக்டான அளவில் அவருக்கு கொடுத்து அவரை ஒர்க் பண்ண சொன்னால் கண்டிப்பாக he will be ready to take up the delegation authority for the work to be done. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட்னஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டியை டெலிகேட் பண்ண முடியாது, அத்தாரிட்டி மேனால் டெலிகேட் பண்ணலாம். எந்த மேனேஜரும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சபார்டினேட்டுக்கு டெலிகேட் பண்ணிட்டு போக முடியாது. அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணி அந்த ஒர்க்கை அவர் வழியாக வாங்கிறதுக்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இவர் தான் அக்கௌண்டபிளாக இருக்கணும். சபார்டினேட் அதே மாதிரி யார் எந்த சுப்பீரியர் அவருக்கு டெலிகேட் பண்ணியிருக்காரோ அவருக்கு அக்கௌண்டபிளாக இருப்பார். அவருக்கு ஒர்க்கை டெலிகேட் பண்ண எந்த ஒர்க்கோ அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் பொறுப்பு, அந்த பொறுப்பு எடுத்துட்டால் மட்டும்தான் இந்த டெலிகேஷன் எஃபெக்டிவாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். ஒரு சபார்டினேட்டுக்கு ஒரு பாஸ் தான் ஒரு டைமில் கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு அக்கௌண்டபிளாக இருக்க முடியும். 2-3 சுப்பீரியர்ஸ் அவரை வந்து சபார்டினேட்டாக ட்ரீட் பண்ணாங்க, 2-3 பேர் அவருக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அவருக்கு வந்து அதில் யார்து ஃபஸ்ட்டு செய்யணுங்கிற கன்ஃபியூஷன் வரும், அவருடைய லாயல்ட்டி டிவைட் ஆகும். ஆகையினால டூயல் சபார்டினேஷனுங்கிறது அவாய்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து வெல் டிஃபைன்டு லிமிட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஒரு ஒர்க்கை அவருக்கு டெலிகேட் பண்ணும்போது அவருடைய லிமிட், அவருடைய வரையறை, அவர் எது வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், அவருக்கு எது வரைக்கும் அவருக்கு ரைட் இருக்குங்கிறது கிளியராக டிஃபைன் ஆகணும். இது டிஃபைன் ஆனால் மட்டும்தான் அத்தாரிட்டி ஓவர்லேப் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் சபார்டினேட் வந்து எக்ஸசிவாக எந்த ஆர்டரையும் எடுத்துக்க மாட்டார். அது மேட்டர்ஸில் எதை சுப்பீரியர் அவரை பார்த்து கேட்டுட்டு தான் செய்யணும், எது அவராகவே செய்யணும் அப்படிங்கிற லிமிட்டேஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அத்தாரிட்டி லெவல் பிரின்சிபல். மேனேஜர்ஸ் ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற டெசிஷன்ஸை அவங்க எடுக்கணும். அந்த டெம்டேஷன் எல்லாத்துக்கும் சுப்பீரியரோட டெசிஷனை எடுத்துகிட்டு அவங்களாகவே டெசிஷன்ஸ் எடுக்கிற ஒரு நேச்சர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஸ்கோப்புக்கு பியாண்ட் இருக்கிறது இமீடியட்டாக சுப்பீரியர்கிட்ட கொண்டு போகணுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அத்தாரிட்டி லெவலில் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டெலிகேஷனுங்கிறது ப்ராப்பராக நடைபெறும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு
டெலிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண ஒரு பிரின்சிபல்ஸாக பார்க்குறோம் மேனேஜ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.